சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் முதலாவது ஆட்டம் நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தற்போது செமிஃபைனல்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை உறுதி பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்திற்கான ஆட்ட நாயகன் விருது செஞ்சுரி அடிச்சிருந்த சுப்மன் கில் அவருக்கு தான் தரப்பட்டிருந்தது. இப்படி இருக்க முதலையே கில் அவர் ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு போயிட்டாரு. அதுக்கு அப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் இந்த ஆட்டத்தின் வெற்றியை பற்றி பேச வந்திருந்த நம்ம இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர் டிராப் பண்ணியிருந்த அந்த ஹேட்ரிக் கேட்சை அதை பற்றியும் ரோஹித் சர்மா அவர் பேசியிருந்தாரு. அப்போ திடீர்னு அக்ஷர் பட்டேல் அவர் பெயரை சொல்லி கூப்பிட்டு அக்ஷர் பட்டேல் அவருக்கு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியை நேற்றைய போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அவர் தந்திருக்காரு. அந்த வகையில் நேற்று பங்களாதேஷ் அணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ நம்ம இந்திய அணியின் போலிங் இன்னிங்ஸை பார்த்த எல்லாருக்குமே நிச்சயமாக கேப்டனான ரோஹித் சர்மா அவர் மேலே பயங்கரமாக தவிர்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அக்ஷர் பட்டேல் 9வது ஓவர் முதலாவது பந்து போடுறப்பே ஒரு விக்கெட் எடுத்தார். அடுத்து 2வது பால்லையும் ஒரு விக்கெட்டை எடுத்தார். இப்படி இருக்க ஹேட்ரிக் பால் வீசின அந்த பால் ஸ்லிப்பில் நின்றுட்டு இருந்த ரோஹித் சர்மா அவருக்கு ஒரு சின்ன பையன் கூட ஈஸியாக பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஈஸியான சுலபமான கேட்ச் ரோஹித் சர்மா கையை தேடி போச்சு. ஆனால் அந்த கேட்சை பிடிக்க முடியாமல் ரோஹித் சர்மா அவர் தவற விட்டார். இதனால் ஹேட்ரிக் ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஹேட்ரிக் எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த வாய்ப்பு தேடி வந்த அக்ஷர் பட்டேல் அவருக்கு ரோஹித் சர்மா தவற விட்டதால் அந்த கேட்ச் கிடைக்காம ஹேட்ரிக்கும் கிடைக்காம போயிடுச்சு. இது ரோஹித் சர்மா அவருடைய ரசிகர்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக ரோஹித் அவர் மேலே கோபத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தவற விட்ட அந்த ஹேட்ரிக் கேட்ச் பால் உண்மையாகவே மன்னிக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது. தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நிச்சயமாக தன்னால் உணர முடியுது அப்படின்னு ரோஹித் சர்மா சொன்னார். அதுக்காக அக்ஷர் பட்டேல் அவர்கிட்ட மன்னிப்பும் தான் கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் தான் செய்த தவறுக்காக அக்ஷர் பட்டேல் அவரை டின்னருக்கு கூட்டிட்டு போக போகிறதாகவும் ரோஹித் சர்மா குறிப்பிட்டு உடனே அப்போ அக்ஷர் பட்டேல் அங்கே வரும்படி ரோஹித் சர்மா அவர் கூப்பிட்டிருந்தார். ஸோ அப்போ ஏற்கனவே ஆட்ட நாயகன் விருதை வாங்கி வச்சிருந்த கில் அவரும் அங்கே நின்றுகிட்டு இருந்தாரு. அப்போ கில் தன் கையில் இருந்த அந்த ஆட்ட நாயகன் விருதை அக்ஷர் பட்டேல் அவர்கிட்ட கொடுத்தாரு. ஸோ ரோஹித் அவருடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் கில் அவருடைய அந்த ஆட்ட நாயகன் விருதை அக்ஷர் பட்டேல் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது இதை பார்க்குறப்பவே நல்லா தெரியுது. அந்த வகையில் தான் ஒரு துணை கேப்டன் அப்படிங்கிறத உணர்ந்து கில் இந்த இடத்துல அவர் செயல்பட்டிருக்காரு. அதே போல அக்ஷர் பட்டேல் ஹேட்ரிக் எடுத்திருந்தா நிச்சயமா அவருக்கு இந்த ஆட்டத்தில் ஆட்ட நாயகன் விருது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஸோ அந்த ஹேட்ரிக் தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஆட்ட நாயகன் விருதாவது அக்ஷர் பட்டேல் அவருக்கே சேரட்டும் அப்படின்னு ரோஹித் சர்மா கில் 2 பேருமே சேர்ந்து அக்ஷர் பட்டேல் அவருக்கு செஞ்ச இந்த நெகிழ்ச்சியான தருணம் பார்க்குற எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் வியப்படைய வச்சிருந்தது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.